திருச்சி சமயபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நம்பர் பிளேட் இல்லாமலும் ஆபத்தான முறையில் பின் சீட்டில் அமர்ந்தும் பைக்கை ஓட்டிச் சென்ற நபரை போலீசார் கைது செய்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலைவேந்தன். வணக்கம் கலைவேந்தன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருச்சி மாவட்டம் சமயபுரம் காவல் சரகத்திற்கு உட்பட்ட திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 25ஆம் தேதி அன்று அடையாளம் தெரியாத ஒரு நபர் நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனத்தில் சாலையில் ஆபத்தான முறையிலும் மற்ற வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் வாகனத்தை இயக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது. இந்த நிலையில திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த நபரை தேடி வந்தனர். இந்த சூழலில் அவர் திருச்சி எடமலைப்பட்டி புதூர் துரைசிங்கம் நகரைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவர் மகன் பாலகிருஷ்ணன் என்பதும் அவர் சென்ட்ரிங் வேலை செய்து வருகிறார் என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து பாலகிருஷ்ணனை அடையாளம் கண்டு அவர் மீது சமயபுரம் காவல் நிலைய போலீசார் BNS 281, 125 ஆகிய இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் அவருக்கு தக்க அறிவுரை வழங்கி பிணையில் விடுவித்தனர். பாலகிருஷ்ணன் தனது தவறுக்கு வருத்தம் தெரிவித்து இனி வரும் காலங்களில் இதுபோன்று செய்ய மாட்டேன் என வீடியோவை வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.